ஹலோ எவ்ரிவான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் பாயாசம் செய்ய போகிறோம். பார்க்கலாமா பால் பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் நம்ம சேமியாவை நெய்யில் வறுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நாங்கள் இந்த கடாயில் நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போதும், ஏன்னா நம்ம வறுக்க தானே போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த சேமியா இருக்குது இல்லையா, இதை வச்சு தான் நாங்கள் பால் பாயசம் செய்ய போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இதெல்லாம் போட்டு சூப்பரான பால் பாயசம் செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், நாங்கள் சேமியா ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நாங்கள் இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதை வறுக்க போகிறோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இப்போ நாங்கள் அதை அதே மாதிரி கரண்டி வச்சு இது மாதிரி வறுத்துக்கலாம். ஸோ இந்த சேமியாவை நம்ம நெய்யில் வறுக்கிறதுனால நம்ம செய்கிற பால் பாயாசம் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பால் பாயசம் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ நம்ம வறுத்தாச்சு, அதை நம்ம வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு பக்கத்தில் இருக்க தட்டில் நம்ம அந்த சேமியாவை வறுத்துட்டு அதில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜவ்வரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் போடுறோம். ஜவ்வரிசியை இது மாதிரி சும்மா லைட்டாக வறுத்துக்கணும். ஓகேங்களா? பால் பாயாசம் ரெசிபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயாசம் இந்த குண்டாவில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு குண்டாவில் தண்ணி ஊற்றிட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ குண்டானை விட நாங்கள் இதில் செய்யலான்னு மாற்றிட்டோம். சரி, ஓகேவா? அந்த குண்டானை எடுத்து வச்சிட்டோம். இப்போ தண்ணி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நாங்கள் இதில் செய்ய போகிறோம், இந்த பாத்திரத்தில். ஓகே, தண்ணி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் குண்டான் எதுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா, குண்டானில் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியலல்ல. ஸோ இதில் நல்லா அகலமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ நல்லா கிளியராக ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பால் பாயாசம் ரெசிபி செய்யலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் செய்யலாம். ப்ரொசீஜர் இவ்வளோ தான். ஸோ தண்ணி ஊற்றிட்டோமோ அந்த தண்ணி நல்லா சூடாகணும். பால் பாயாசம் எல்லா ஃபெஸ்டிவல் சீசன்லேயும், எல்லா முக்கியமான நல்ல நாள்லேயும் வீட்டில் செய்வாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் பால் பாயாசம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த சேமியாவும் கீழே நல்லா வறுத்து வச்சிட்டோம். அதே மாதிரி ஜவ்வரிசியும் வறுத்து வச்சாச்சு. ஸோ இந்த தண்ணி சுட்டுடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ நல்லாவே கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி வறுத்து வச்சுருந்தாலே அதை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வேகணும், அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி போட்டோம் இல்லையா, அது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வேகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெந்துச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு பால் பாயாசம் செஞ்சிடலாம். பால் பாயாசம்னாலே முந்திரி, இந்த காஞ்ச திராட்சைலாம் போடுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாதாம், ஏலக்காய் எல்லாமே. ஓகேங்களா? இது நல்லா கொதிக்குது. ஸோ குயிக்காகவே அந்த ஜவ்வரிசி வெந்துடும்.
நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்களேன், சுற்றியாலே அந்த பாதாமை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நசுக்கிறோம். சரி, எப்பவுமே நசுக்கி போட்டால் நல்லது. நாங்கள் சுற்றியால் போடுறோம், நீங்கள் வந்து எப்படி நசுக்க முடியுமோ அப்படி நசுக்கோங்க. அதுக்காக சுற்றியில் தான் நசுக்கணும், சுற்றியை தேடிட்டு இருக்காதீங்க. ஓகே. ஸோ அதே ஜவ்வரிசியில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஏலக்காய் போடுறோம். ஓகேங்களா? ஏலக்காய் எதுக்காக போடுறோன்னா ஒரு வாசமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி, அதுக்காக, அந்த வாசனைக்காக. எனக்கு பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பாயாசம் வேண்டானே சொல்ல மாட்டேன். அதே எங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இதே மாதிரி பால் பாயாசம் ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய குக்கிங் ரெசிபிஸ் நாங்கள் இந்த வீடியோ செஞ்சு காமிப்போம் நிறைய. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா பால். நாங்கள் பால் பாயசம் செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ பால் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த பாலை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சூடு பண்ணுறோம். சரிங்களா? பால் நல்லா சூடாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. பால் பாயசம் செய்யறதுக்கு தேவையான இந்த இன்க்ரீடியன்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இப்போவே கூட நீங்கள் உடனே ஒரு பால் பாயசம் செஞ்சு சுட சுட சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகுது, ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ சேமியா பால் பாயாசம் சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. சில பேர் பர்த்டேனா கூட உடனே அவங்க வீட்டில் பால் பாயாசம் தான் செய்வாங்க. நாங்கள் தாய் கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி எங்களுக்கு எப்பப்பெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ, தீபாவளி, பொங்கல், அது மாதிரி எப்போ நினைக்கிறோமோ அப்போல்லாம் நாங்கள் பால் பாயாசம் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ஜவ்வரிசி நல்லா வேகணும். இப்போ ஜவ்வரிசிலே நிறைய சைஸஸ் இருக்குது. சின்னதுன்னா குயிக்காக உங்களுக்கு வந்து வெந்துடும், அது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இது கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து வேகுது. ஓகேங்களா? ஜவ்வரிசி வெந்தால் தான் பால் பாயசம் குடிக்கும் போதே அதை சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் அந்த பக்கம் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சரி, வெந்துச்சான்னு கரண்டில் எடுத்து செக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வெந்துடும். சரிங்களா? தொட்டாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம வறுத்து வச்ச சேமியா இருக்குல்ல, அதை வந்து அந்த ஜவ்வரிசி கூட போட்டுடலாம். இப்போது அதில் இருக்கு இல்லையா தண்ணி, ஸோ அதே தண்ணியில் அந்த ஜவ்வரிசி, அந்த சேமியா எல்லாமே மொத்தமாக நல்லா வெந்துடும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள்,
நாம் அந்த சேமியாவையும் ஜவ்வரிசியும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லாவே வெந்துட்டுருக்கு பாருங்கள். மறுபடியும் கரண்டியில் எடுத்து காமிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு சேமியாவும் அந்த ஜவ்வரிசியும், இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 15 மினிட்ஸ் டைமில் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம சுட வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலை வந்து நம்ம இப்போ இதில் ஊற்றலாம். ஸோ பாலை ஊற்றிட்டு நம்ம கரண்டியால் இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிண்டிக்கோங்க. ஸோ 90% நம்ம பால் பாயசம் செஞ்சுட்டோம். இன்னும் சின்ன வேலை தான். ஸோ இதில் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, பாதாம் இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்தோம். அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்படி மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பால் பாயாசம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நாங்கள் இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி தான் இன்றைக்கி சூப்பரான பால் பாயாசம் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஓகேவா, நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பால் பாயாசம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு யாரா கெஸ்ட்டு வந்திருந்தா கூட ஒரு நல்ல நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி சுட சுட சேமியா பால் பாயாசம் தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. நாங்கள் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.